ஹை, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனோட ஃபார்முலாஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு எழுதி போட்டிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி சம்ஸ் நம்மளுக்கு எப்படி எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸஸ்லேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சிம்பிளிஃபிகேஷன், அதாவது தமிழில் வந்து சுருக்குகன்னு சொல்லுவோம். இதைய ஃபஸ்ட்டு ஃபார்முலா a power m into a power n equal to a power m plus n. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கீழே வந்து பேஸில் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது இங்கேயே இருக்குது, அப்படி இருந்து மேலே அதோட பவர்ஸ் வந்து மாறி மாறி வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கணும். இது அதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த பவர்ஸை வந்து ஆட் பண்ணனா போதும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 8ன்னு ஒரு நம்பர் இருக்குது. 8 பவர் m இன்ட்டு m வராது, 8 பவர் 2ன்னு வச்சுக்கலாம். 8 பவர் 2 இன்ட்டு 8 பவர் 3 அப்படி இருக்குன்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், உடனே என்ன பண்ணுவோம் 8 சார் அப்படின்னு போடுவோம். அதுக்கப்புறம் 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8 அந்த மாதிரி போடுவோம். அப்படி இல்லாமல் இது எப்படி போடணும்னா, இதுக்கு என்ன அர்த்தம், 8 பவர் 2 + 3ன்னு அர்த்தம். தட் இஸ் ஈக்குவல் டு 8 பவர் 5. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் சிம்பிளாக வந்து ஆட் பண்ணிடுவீங்க, அவ்வளோதான். இது எப்படி கொடுத்துருந்தாலும் சரி, 125 பவர் 5 இன்ட்டு 125 பவர் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம், 125 பவர் 5 + 8 125 பவர் 13. இதுதான் இந்த சம். எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இது பார்த்தோன்னே என்னடா அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. இவ்வளோ தான். நெக்ஸ்ட் ஃபார்முலா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா a பவர் m டிவைடட் பை a பவர் n இப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், அதாவது மல்டிப்ளிகேஷனில் வரப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் வரப்போ என்ன பண்ணணும்னா a பவர் m இது மேலே வந்துச்சுன்னா -n இந்த மாதிரி ஆயிரும். சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து அதே 8 எடுத்துக்கலாம். 8 பவர் 3 பை 8 பவர் 1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணணும், நம்ம 8 பவர் 3 - 1 தட் இஸ் ஈக்குவல் டு 8 பவர் 2. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி டிவிஷனில் வந்தால் மைனஸ் பண்ணுங்கள், மல்டிப்ளிகேஷனில் வந்தால் ஆட் பண்ணுங்கள். அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a பவர் m த ஹோல் பவர் nன்னு வருது. இதை வந்து நம்ம என்ன பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸி. a பவர் m n அப்படின்னு என்ன அர்த்தம்னா a பவர் m இன்ட்டு n அர்த்தம். சப்போஸ் இங்கே 3 பவர் 5 த ஹோல் பவர் 2ன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக என்ன பண்ணால் 3 பவர் 5 இன்ட்டு 2 தட் இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 10. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வந்து a இன்ட்டு b த ஹோல் பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதலாம், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ஒரே மாதிரி ஏ அந்த மாதிரி வந்துட்டு, இது வந்து a இருக்குது b இருக்குது, த ஹோல் பவர் n கொடுத்துருக்காங்கன்னா இந்த என்னங்கிறது வந்து ரெண்டுக்குமே பொருந்தும், ஏக்கும் வரும் பிக்கும் வரும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா சிம்பிளிஃபை பண்ணி a பவர் n இன்ட்டு b பவர் n. லாஸ்ட் பார்த்தல பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் ஒரே மாதிரி இருக்கும், இங்கே வந்து மாறி இருந்து ஆட் பண்ணோம். இது பாருங்கள், இது ரெண்டு வேறு மாதிரி இருக்கும், மேலே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து 3 இன்ட்டு 5 த ஹோல் பவர் 2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன மீனிங்னா 3 பவர் 2 இன்ட்டு 5 பவர் 2 அப்படின்னு அர்த்தம். இப்படி இதை வந்து இப்படி தான் மாற்றி எழுதணும். அதே மாதிரியே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா a பவர் b த ஹோல் பவர் n அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது n வந்து எதுக்கு பொருந்தும், இதுக்கும் பொருந்தும் இதுக்கும் பொருந்தும். ஏன்னா ஹோல் வந்திருக்கு இல்லைங்களா, ஃபுல்லாக ப்ராக்கெட் வந்திருக்கு இல்லையா, அது வந்து எப்படி நம்ம எழுதலாம்னா a பவர் n டிவைடட் பை b பவர் n அந்த மாதிரி எழுதலாம். இப்போ 3 பவர் 2ன்னு கொடுத்துருக்குறாங்க, த ஹோல் பவர் 2 அப்படின்னு என்ன அர்த்தம், 3 பவர் 2 பை 2 பவர் 2 இந்த மாதிரி பிரித்து எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் a பை b அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இது எப்படி எழுதலாம், ஈஸி தாங்க. இந்த ரூட்டுங்கிறது வந்து
ஏக்கு பொருந்தும் பிக்கு பொருந்தும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்னா a root of a divided by root of b. எக்ஸாம்பிளுக்கு வந்து 4/2 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா root of 4 by root of 2 இவ்வளோதான். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி மீனிங் தெரியுமா உங்களுக்கு? ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ்னால் இது எப்படின்னா எக்ஸ் இந்த ரூட்டுக்கு என்ன வேல்யூனா எக்ஸ் பவர் 1/2ன்னு அர்த்தம். சப்போஸ் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா கியூப் ஒன்றுமே கொடுக்கலின்னா இங்கே இதுக்கு 2 இருக்குன்னு அர்த்தம், 2ன்னு அர்த்தம். இதுனா 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் 1/3. சரிங்களா? இதே வந்து என் 3க்கு பதிலாக 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம், 7 வரலாம். அதே மாதிரி என் வந்துச்சுன்னா எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி எழுதலாம்? எக்ஸ் 1/n. அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்ட்மாஸ். சுருக்குகளை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா போர்ட்மாஸ் தியரம் சொல்லுவாங்க. போர்ட்மாஸுங்கிறது பிஓங்கிறது ப்ராக்கெட் ஆஃபை குறிக்குது, டிங்கிறது டிவிஷன், எம்ங்கிறது பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன், ஏங்கிறது பார்த்திங்கன்னா அடிஷன், எஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா சப்ட்ராக்ஷன். இப்படி ஒரு சம் வருது. ப்ராக்கெட் இப்படி ஒரு சம் இருக்குது. இதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பிஓ ப்ராக்கெட் வந்து ப்ராக்கெட் கொடுக்கறத சால்வ் பண்ணணும். அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க பிஓ ப்ராக்கெட் ஆஃப்னா. ப்ராக்கெட் ஆஃப்னாலும் இதில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தானே ஃபஸ்ட்டு வருது. அப்படின்னு என்ன இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 6 + 1 வருதுங்களா? +2 - 1 + 6 டிவைடட் பை 2. சரியா? 6 + 1 வந்து 7. ஓகேவா? 2 எழுதிக்கணும், -1. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? டிவிஷன் வருது. அடுத்தது 1 + 6 டிவைடட் பை என்ன வரும் உங்களுக்கு? 3 வரும் இல்லைங்களா? இப்போ டிவிஷன் முடிஞ்சிருச்சு. டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷன். அடிஷன் இங்கே எங்கே இருக்குது? 7 + 2 இல்லைங்களா? 7 + 2 வந்து என்ன வரும்? 9. +3 வந்து இங்கே இருந்தாலும் ஒன்று தான், இங்கே இருந்தாலும் ஒன்று தான். ஸோ 9 + 3 - 1 கூட இதை மாற்றி எழுதிக்கலாம். ஸோ அடுத்த அடிஷன் என்ன வந்து 9 + 3 என்ன வரும்? 12. 12 - 1 = 11. ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் 11. இதுதான் வந்து போர்ட்மாஸ் தியரம். பெரிய பெரிய சம்ஸ் எல்லாம் வரப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியும். நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு 2 - 1 1 எழுதிக்குவோம். அப்புறம் அந்த மாதிரி 6/2 3 அந்த மாதிரி எழுதிட்டு மாற்றி மாற்றி செய்வோம். ஸோ ப்ரொசீஜர் படி செஞ்சோம்னா இதை தான் நம்ம சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி போட்டாலும் கூட ஆன்சர் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி போகிறதா ப்ரொசீஜர். இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து 10 பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்து மீதி ஃபார்முலாஸ்க்கு சொல்லி தந்துடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய சம்ஸ் வரப்போ உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சம்ஸ் தெரியணுன்னா கூட நீங்கள் சம்ஸை மட்டும் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து அந்த கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன்.